மற்றவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ணக்கூடாது சார். நம்ம அப்பா எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அப்பா தான் உனக்கு வந்து இந்த மாதிரி அப்பா வந்து எப்படி இருக்காங்க சரில அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவங்க பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. பட் தட் இஸ் நாட் குட் ஹாபிட் ரைட். பேட் ஹாபிட். அதாவது லேடிஸ் ஏன் ஸ்மோக் பண்ணுறாங்க எனக்கு ஸ்மோக் நல்லா இருக்குன்னு இல்லை, அது வந்து அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாதுப்பா நம்மளுக்கு. நாம் பிடிக்கக்கூடாது சரியா. அப்பா உனக்கு பண்ணுறேன்னா அது மாதிரி அப்பா குட் பாயா பேட் பாய் அது மாதிரி தான் இப்போ நீயுமே இருக்கணும். அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, அப்பா பாரு குட் பாய் குட் பாய்னு சொல்லுவாங்க. புரியுதா? என்னங்காச்சு அதுவா என்ன ஓச்சுங்கிறேன்னா நான் வரப்போ நிருபன் கேட்டேன், ஏன்ப்பா லேடிஸ்லாம் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கே பார்த்தான்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு என்ன, நான் ஏன் ஸ்மோக் பண்ணுறான்னு எனக்குமே தெரில. அப்படியா? அதான் கேர்ள்ஸ் வந்து ஏன்ப்பா ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறான். கேர்ள்ஸோ பாய்ஸோ 2 பேருமே ஸ்மோக் பண்ணக்கூடாது. வரும்போது பார்த்தா 2 கேர்ள்ஸ் ஸ்மோக் பண்ணா 1 பாய்ஸ் ஃபோன் பேசிட்டாங்க. நல்லா நினச்சிக்கினா பாய் ஸ்மோக் பண்ணா மிஸ் தப்பு இல்லை, கேர்ள்ஸ் தான் ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு நினச்சிக்கிட்டான் போல. அடுத்த ஜென்ரேஷன் அப்படி தான் வளருது போல. அதான் இதில் வந்து யாரும் வந்து பண்ணுறது தப்பு ரைட்டுனே கிடையாது. இவங்களுக்கும் ப்ரெஷரு அதனால் இவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க, லேடிஸுக்கும் ப்ரெஷரு அதனால் அவங்களும் ஸ்மோக் பண்ணுறாங்க. இதில் யாரையும் பண்ணக்கூடாது, நம்ம போய் எதுவும் தடை போட முடியாது. எனக்கு என்னன்னா, என்ன ப்ரெஷராக இருந்தாலும் நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் இல்லாத ப்ரெஷரா, அவங்களாம் பண்ணாத ப்ரெஷராக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஓகே, அந்த காலத்தில் அதுக்கும் சொல்லுவாங்க, அவங்க எந்த ஐடிக்கு வேலைக்கு போனாங்க, எந்த கம்பெனியில் போய் டெய்லி ரிப்போர்ட்டு கொடுத்தாங்கன்ட்டு. இதெல்லாம் வந்து ஹெல்த்து தான் முக்கியம். ஹெல்த்தை வச்சு அதான் அதை சொல்லுவாங்க ஊரில் ஒரு பழமொழி, சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம வந்து சோறு இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். சோறு இல்லாமல் என்ன பண்ணுறது? எவ்வளோ காசு சம்பாரிச்சு அப்புறம் நம்ம மட்டும் போய் சேர்றது தான். ஐடியில் இருந்தால் என்ன, வேலையில் இருந்தால் என்ன, நான் ஐடியாக இருந்தானே அந்த ஐடியாக இருந்தா என்ன. லாஸ்ட் வரைக்கும் வந்து உடம்பு தான் முக்கியம். உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துருங்க, அவ்வளோதான். அதில் இதில் சொல்லுவாங்கள்ல, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி, எனக்குன்னு ஒரு குடும்பம், ஆனால் முகேஷ் எங்களால் கடைசியாக காப்பாற்ற முடியல. அது மாதிரி தான் அப்புறம் முகேஷ் எங்களால் காப்பாற்ற முடியாது. ஓகேங்களா?